சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதிப்பில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஃபோன் எனக்கு வந்தது, எனக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிட்டேன். அப்படி ஐயனுடைய புகழை சொல்லும்போது நான் ஏற்கனவே நிறைய எக்ஸைட்டிங் ஆயிடுவேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சந்தோஷம். ஃபோன் பண்ணி அவ்வளவு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான கடலூர் மாவட்டத்தில் கடலூர்ல இருந்தே புவனேஸ்வரி அம்மா புவனா கூப்பிட்டு எனக்கு ஐயா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்து வச்சுன்னு சொன்னேன். அடாடா என் சர்க்குரப்பனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொன்னேன். நான் எப்பா நம்ம சொல்றது அப்படியே செஞ்சிடறீங்களேப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு பெருமையா அதுதான், வேற எதுவுமே எனக்கு சந்தோஷம் இல்லை. நம்ம மக்களுக்காக நம்ம சொல்ற விஷயங்களை ஐயன் கேட்டு அருமையா பண்ணிடுறாரு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப அவசியம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். எந்த வித எதுவும் வேண்டாம். சர்க்குருவினுடைய அற்புதங்கள் ஏராளம், எண்ணிலடங்காத விஷயங்கள். நான் இந்த 3 வருடத்திற்குள் எங்கள் குடும்பத்தோட நாங்க போயிட்டு பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்ல என் மக்கள் நம் மக்கள் ஐயனுடைய பக்தர்கள் நம்மோட தொடர்பு கொண்டு தன்னுடைய கஷ்டங்களை, நஷ்டங்களை, மனவேதனைகளை, நடக்காத விஷயங்களை ஐயா எனக்கு ஐயன்கிட்ட சொல்லி நடத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அவங்க வேதனையை சொன்னா கூட நான் அதை எடுத்து மனசுக்குள்ள வச்சு அமுகிக்கிட்டு அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான விஷயங்கள் ஐயனை பற்றி சொல்லி ஐயனை உள்வாங்க வச்சு ஐயனை அந்த வீட்டுக்கே போக வச்சு நான் நிறைய தொங்கிருவேன், காலை பிடிச்சி நக்கிருவேன், தொங்கிருவேன். போய் அந்த வீட்டுக்கு போய் எப்படியாவது பண்ணணுயா அப்படின்னு சொல்லி சொன்னதுல நடந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இந்த வீடியோனுடைய ஃபுல் சாராம்சம். வேற ஒன்றும் இல்லை சாமி. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி கடலூர்ல இருந்து புவனேஸ்வரி அம்மா புவனான்னு சொல்லிட்டு 65 வயசு இருக்கு அவங்களுக்கு. கணவர் இறந்து விட்டார். ஒரு 3 வருடத்துக்கு முன்னே இறந்துட்டாங்க. 2 பசங்க. சரிங்களா, மூத்த பையனுக்கு திருமணம் ஆகி விட்டது, 2ஆம் பையனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அந்த இதை வச்சுதான் பேச போறோம். இந்த 2 பசங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. குடும்பத்துல மாமனார் மாமியார் மருமகள் உங்களுக்கு தெரியல, அது சின்ன இணக்கங்கள். கல்யாணம் முடிச்ச புதுசுல சூப்பரா இருந்திருக்காங்க. நல்ல ஒரு தோழியா மருமகளோட ரொம்ப அருமையா இருந்திருக்காங்க. யார் கண்ணு போட்டதோ தெரியல, மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை, பேசுறது இல்லை, சின்ன குழந்தையிலிருந்து அந்த பேரம்பேத்திகளை பார்க்க கூட விடுறது இல்லைன்னு சொல்லி என்கிட்ட பயங்கரமான அழுக, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஐயா எனக்கு ஒண்ணு வேணாம், என் பேரம்பேத்திகளை பார்த்தா போதும், என் மகை வந்து ஒரு வார்த்தை பேசினா போதும், என் மருமக வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினா போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லையான்னு சொல்லி அப்படி ஒரு அழுக சாமி. ஒரு 5 மாசம் இருக்கும். நான் அவர்கிட்ட சொன்னேன், அம்மா கவலையப்படாதீங்க, சரிங்களா, எந்த கவலையும் வேண்டாம், நிம்மதியா இருங்க, ஐயனை வேண்டுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். எப்படியா நான் வேண்டுறது? ஒரு தடவை அந்த மண்ணை போய் மிதிச்சுட்டு வாங்க, உங்க பிள்ளைகளை கூட்டு போங்க, பெரியவர் வர சின்னவரை கூட்டு போங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். நம்மளுடைய ஜீவ சமாதிக்கு, கோம்பை காடுக்கு, எல்லா இடத்துக்கும் போய் தீர்த்த எடுத்துக்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து அற்புதமா அங்கிருந்து சந்தனம் விபூதி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பையனுக்கு, சின்ன பையன் கொஞ்சம் சுட்டி போல இருக்கு, அதிகமான பேச்சு கேட்காத பையன், அவருக்கு அந்த இதை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வேண்டி இப்ப அவருக்கு பெண்ணு 35 வயசு ஆச்சு, பெண்ணாகலங்க, பெண்ணு எதுவுமே நடக்கலங்க, பெண்ணே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் போய் இப்ப சொந்த ஊர்லயே திருமணம் நடக்க போகுது. எப்படி ஒரு அற்புதமான சொந்த ஊர்லயே திருமணம் நடக்க போகுது, சரிங்களா. இப்ப பையன் என்ன பண்ணிட்டார், பெரியவர் வராதவர், கொஞ்ச நாள் 2 நாள் வராதவர், ஏன்னா தம்பி சில பண்ண விஷயங்களுக்காக பெரியவர் ரிஸ்க் எடுத்து பண்ணி அந்த மனக்கசப்புகள்ல வராதவர், அம்மாவோட பேசாதவர், குழந்தை குட்டிகளை வீட்டுக்கு வராதவர், இப்ப வந்து அந்த குழந்தை குட்டிகள் மகன் எல்லாருமே வந்து கோலாகலமா என் வீட்டுல உட்காந்துட்டு போனாங்க. ஐயா என் மருமகள் தான் இன்னும் வரல. நான் சொன்னேன், அவங்களும் வந்துருவாங்க, மனவேதனைகள் சில இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இழுத்து விட நிறைய இருக்காங்க. வாழ்ற குடும்பங்களை, சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்களை இந்த சொந்த பந்தம் உழைச்சி விடுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. சர்க்குருவே சரணம். அப்பா நீங்க இருக்க போய் தான்ப்பா எல்லாமே நடக்குது. சர்க்குருவே சரணம். அந்த மாதிரி இப்ப வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷம், கொஞ்சம் நஞ்ச சந்தோஷம் இல்ல. ஏன்னா பிரிந்தவர்கள் கூடும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எல்லாருக்கும். நம்ம சர்க்குரப்பா ஒவ்வொரு வீட்டிலையும் கஷ்ட நஷ்டங்களை போய் பார்த்து அந்த வேதனைகளை தீர்த்து ஒற்றுமையாக்கி, குடும்பங்களை ஒற்றுமையாக்கி அருமையா வாழ வைக்கிறது தான் நம்மளுடைய சர்க்குரப்பாவோட வேலை, சரிங்களா. இவர் என்ன பண்றாரு, போறாரு அந்த வீட்டுக்கு, பட்டாம்பூச்சியா போயிருக்காரு, அப்படி வெட்டுக்கிளியா போயிருக்காரு, தன் மகனுடைய சின்ன மகனுடைய தொடையில போய் உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் பதிவு பண்றாங்க, வெட்டுக்கிளியாக பட்டாம்பூச்சி. என் வீட்டுக்குள்ள நான் இது நாள் வரை வந்ததே இல்லை. எங்க வீட்டுக்காரரு சுகர்ல காலால எடுத்துட்டு இறந்து போயிட்டாரு. நான் பார்த்தாலும் எங்க வீட்டுல வெட்டுக்கிளியோ பட்டாம்பூச்சியோ வந்தது இல்லை என்று உங்கள் வீடியோவை பார்த்தேனோ எனக்கு அதுதான் பெருமை.
எனக்கு பெருமை வேற ஒண்ணும் இல்லை. நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க. நம்ம வீடியோவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு புரிஞ்சு ஐயனை பத்தி தெரிஞ்சு என்கிட்ட நிறைய 2-3 பேசியிருக்காங்க. கோம்பைக்காடுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு, ஜீவ சமாதியில வந்து பிரியன் மரம் வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சு ஐயனை வழிபட்டு சத்குருவை உள்வாங்கி, நான் சொல்றது அவ்வளவுதான், சத்குருவை உள்வாங்கி சரணாகதி ஆயிட்டாங்க. அப்பா நீதான், நீ என்ன பண்ணாலும் சரி, என் குடும்பத்தை வாழ வைப்பையோ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது, ஐயனுக்கு வாழ வச்சுதான் பழக்கம். கோவிப்பாரு, அழிக்க மாட்டார். கோவிப்பாரு, கொடுப்பார். அதுதான் நம்ம சத்குருடைய, நீ ஒரு கரம் அவர் பக்கம் நீட்டினால் அவர் அப்படியே இருகரம் அப்படியே நீட்டி உன்னை அன்பாக நெஞ்சோடு அணைத்துக் கொள்வார். உன் ஒரு பாதம், உன் ஒரு கால் அவரை நோக்கி நடந்தால் அவருடைய 2 கால்களும் உன்னை நோக்கி நடந்து வரும். இதுல எந்தவித டவுட்டும் வேண்டாம்னு நான் சொல்றேன். நம்மளை நோக்கி அப்படித்தான். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, நீதி நியாயம் தர்மம் ஐயனுடைய கோட்பாடு. பசிச்சவனுக்கு சாப்பாடு போடு, ஐயனுடைய கோட்பாடு. ஐயனுடைய திங்கிங் அதுதான். சாப்பாடு போட வைக்கணும் சாமி, அவருடைய குரல் ஒவ்வொரு இடத்துலயும் ஒலிக்கும். சாப்பாடு போட வைக்கணும் சாமி, இந்நேரம் உங்க விருப்பத்தை சாப்பாடு பழப்பணும். சரிங்களா? அது மாதிரிதான் நான் இன்னைக்கு அதுதான் பௌர்ணமி அமாவாசையில அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சதா நிறைய இல்ல, மக்கள் செய்யற உதவிகள் என்னோட வச்சு சில போட்டுட்டு இருக்கேன். ஒரு இடத்துல இல்ல, தேடி தேடி போய் இல்லாதவர்கள் கொடுக்கணும்னு தான் கொடுத்துட்டு இருக்கேன். நல்ல விஷயங்களை செய்வோம். சரிங்களா? உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்யுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்கள். சாமி வேற ஒண்ணுமே இல்லை. இன்று இருப்பவர் நாளை இருப்பதில்லை. என் பக்கத்து வீட்டுல ஐயனுடைய பக்த ஒரு அம்மா வரும், முதல் நாள் வந்துட்டு போது மறுநாள் காலையில உயிர் இல்லை. சத்தியம் சாமி, என் வீட்டு பக்கத்து வீட்டுல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா? அப்படியே உயிர் போயிருக்கு. இதுதான் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. பக்தர்களே நான் அதுதான். இன்னைக்கு அம்மாவுக்கு சுகுணா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா, புவனாவுக்கு அவங்க மகன் வந்து வீட்டுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு சரிமான்னு பார்த்துட்டு வீட்டை புதுப்பிச்சு தாரேம்மா, பெயிண்ட் அடிச்சு தாரேம்மா, சந்தோஷமா இருமா, தம்பிக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம் பாருங்க செய்யும் போது அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏகோபித்த சந்தோஷம், எண்ணிலடங்கா சந்தோஷம். ஐயான்னு அப்படி போன் பண்ணி என்னை அப்படியே, ஐயா உங்களாலதான், ஐயா உங்களாலதான், என்னால் அல்ல, நான் ஒரு கருவி, என்னால் அல்ல, நம் சத்குருவினால், நம் அப்பனால், நம் அப்பன் சத்குரு ஞான வள்ளல் கணக்கம் பெட்டியார் அவருடைய மிகப்பெரிய சக்தியால் இது நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க எல்லாம் பார்க்கிறவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் உணர்ந்துக்குங்க. ஐயனை காண வாருங்க, நம்ம வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மக்களுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணி ஐயா இப்படி ஒரு வீடியோ இருக்கு தயவு செஞ்சு. நான் உண்மையா உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு முறையும் நானாக எதையும் செய்வது இல்லை. சரிங்களா? தயவு செஞ்சு மீண்டும் ஐயனுடைய அடுத்த வீடியோவில் நான் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் தேனி பாலா. வணக்கம். பாலாஸ் ஆன்மீகத்திற்காக நன்றி. குருவே உன் துணை அன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.